من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا العظيم. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நடப்பவர்கள் எல்லாம் அவனுடைய நாட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏக இறைவனை புகழ்ந்தவனாக இந்த ஏக இறைவனை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான முஃமின்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜும்மாவுடைய தினம் அனைத்து படைப்பினங்களும் பயரக்கூடிய தினம். அந்த தினம்தான், இந்த தினம்தான் உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட தினம். அதே போன்று இந்த உலகம் அழியக்கூடிய தினமும் வெள்ளிக்கிழமையுடைய தினம்தான். அந்த தினத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, சூழ்நிலைகளிலும் ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தக்வாவை, இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்க நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, நம்மளை படைத்தவன் அல்லாஹ், நம்மளை பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ், நமக்கு நேர்வழி காட்டியவன் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த ஈமானில் உறுதியாக நாம் இருப்பதுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை எடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த ஒவ்வொரு விடயங்களையும் அதை தவிர்ந்து
எடுக்க வேண்டியதை எடுத்து வாழ்வது நாம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹு தஆலா இரண்டு வழிகளை வைத்திருக்கிறான். ஒரு வழியின் பெயர் தலாலத் என்று, அந்த பெயர், அந்த பாதையின் பெயர் தலாலத்துக்குரிய பாதை. இன்னும் ஒரு பாதை இருக்கிறது, ஹிதாயத்துக்குரிய பாதை. இந்த இரண்டு பாதைகளையும் வெற்றி பெறக்கூடிய பாதை என்ன? ஹிதாயத்துக்குரிய பாதை. அந்த ஹிதாயத்துக்குரிய பாதையில் செல்ல வேண்டும் என்றால், அந்த ஹிதாயத்துடைய பாதையில் சென்று நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதை எடுத்து, எதை தவிர்த்து வாழச் சொல்லியிருக்கிறார்களோ அதை தவிர்த்து வாழ்வதன் மூலமாக அந்த ஹிதாயத்தின் பாதையில் செல்ல முடியும். செல்வதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது. ஹிதாயத் என்பது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நியமத் ஹிதாயத். ஒரு முஸ்லீமாக வாழ்வது நாம் எல்லோருக்கும் தெரிந்த சரித்திரம்தான். அந்த சரித்திரம் வரும்போது நாம் ஒவ்வொருவரும் கவலை அடையக்கூடிய ஒரு சரித்திரம் தான் அபூ தாலிபுடைய சரித்திரம். அபூ தாலிபுடைய சரித்திரம் இஸ்லாத்துக்கு கடும் நபியோடன் உதவி செய்தவர். ஒரு முறை அபூ தாலிபிடம் வந்து மக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய மகனை சொல்லுங்கள், இந்த இஸ்லாத்தை பரப்புவதை விரும்படி சொல்லும்படி சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில், என்னுடைய மகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விடமாட்டார்கள். நபியுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலும் பங்கு கொண்டவர் தான் அபூ தாலிப். இந்த அபூ தாலிபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் ஓராலும் சொல்லணும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த ஹிதாயத்துக்குரிய விடயத்தை அபூ தாலிபுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபி அபூ தாலிப் இறுதி கட்டத்தில் நபியுடைய உமிழ் நீரை தொட்டு தடாவிக் கொண்டிருக்கிறார்கள், கலிமாவை சொல்லும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி கட்டத்திலும் கூட ஹிதாயத்துக்குரிய வழியை கொடுக்கவில்லை. அது மறுபக்கம் எடுத்து பாருங்கள். இதுக்கு மறுபக்கம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் உமர் நபியை கொல்லுவதற்கு தயாராகி அந்த நபியை கொன்றால் கிடைக்கும் பரிசுக்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். அதும்போது உமர் ஃபில் ஜன்னா, உலகத்தில் இருக்கும் போதே உமருக்கு நீ சொர்க்கவாதி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அதே போல ஹிந்தா வஹ்ஷியுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். ஹிந்தாவும் வஹ்ஷியும் உஹதுடைய யுத்தம், அஸதுல்லாஹ் வ அஸது ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய சிங்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிங்கம் என்று சொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்து உடம்பை கீறி ஈரலை எடுத்து கடித்து துப்பியவர்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்துக்குரிய பாதையை திறந்து கொடுக்கிறார். ஹிதாயத் என்ற விடயம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அமல் செய்கிறான்
அமல் செய்து அளவுதான் ஒரு அமல் செஞ்சால் சொர்க்கவாதி. ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஒரு பாவத்தை காட்டி பாவத்தின் பக்கம் சென்றமையினால் சொர்க்கம் செல்ல போனவர் நரகத்துக்கு செல்லுகிறார். நரகத்துக்கு போகக்கூடியவர், நரகத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான், ஒரு திரா, ஒரு முழம், அவ்வளவுதான் இடைவெளி இருக்கிறது. ஒரு பாவம் செய்தால் அவர் நரகவாதி. ஆனால் அவர் ஒரு நலவை செய்கிறார். அந்த நலவை வைத்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அதனால தான் நாம் யாருக்கும் நான் சொர்க்கவாதி நீ நரகவாதி என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வதனால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மறுபக்கம் அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து நமக்கும் நரகத்தை தந்து விடலாம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுக்ஸிரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அதிகமாக கேட்பார்கள். யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா ஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். உள்ளங்களுக்கு சொந்தக்காரன், உள்ளங்களை திருப்பக்கூடியவன் யா அல்லாஹ் நீதான். எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய தீனின் பக்கம் எங்களை உறுதியாக்கி வைத்து விடுவாயாக. உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டின் பக்கம், நலவின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடுவாயாக என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பார்கள். அன்பு சகோதரர்களே, ஏன் இந்த ஹிதாயத்தின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17 தடவை கேட்பதை அல்லாஹ் கட்டாயம் ஆக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டி விடுவாயாக. நாம் ஒரு ஆளும் யோசிக்கலாம், என்னண்டா கலிமா சொன்னா சொர்க்கம் தானே. ரமதானுடைய காலத்திலும் அதிகமான இடத்துல நம்ம கேட்டிருப்போம். கலிமா சொன்னா நம்ம சொர்க்கம் தானே. நம்ம பாவம் செய்தாலும் நாம் சொர்க்கத்துக்குள் நாம் எப்பயோ ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்குள் நுழையலாமே என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நரகத்தில் ஒரு மணித்தியாலம் ஒரு ஆளால் இருக்க இயலாது. ஒரு மணித்தியாலம் அல்ல, ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அந்த நரக நெருப்பை வர்ணித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள் அந்த நரகத்தின் அகோரத்தை கண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பை அல்ல, நரக நெருப்பின் புகையை, நரக நெருப்பின் புகையை உலகத்துக்கு அனுப்பி வைத்தால் அந்த உலகம் அழிந்து விடும் என்பதை சொன்னார்கள். நரகவாசிகள் நரகத்துக்குள்ள இருந்துட்டு தாகத்தில் தண்ணீர் கேட்பாங்க. தண்ணீர் பல வருடங்களுக்கு பிறகு தண்ணீர் கொடுக்கப்படும். அவர்களுக்கு கொடுக்கும் தண்ணீர் என்ன தெரியுமா? அவர்களுடைய உடம்பில் இருந்து வந்த சீலும் சலமும் தான். சீலும் சலமும் குடிப்பது ஒரு புறம் இருக்க,
குர்ஆன் சொல்லுகிறது அதை குடிப்பார்கள், அந்த சூட்டின் காரணமாக குடல் பற்றிவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சாப்பாடு சாப்பாடு என்று கத்துவார்கள். அதே போல கள்ளிமரம் அவர்களுக்கு சாப்பாடாக கொடுக்கப்படும். அதனால தான் நரகத்துக்கு போறாக்களுக்கு இப்படி சொல்றாக்களுக்கு நான் சொல்ற, அவ இப்ப இருந்தே கொஞ்சம் கள்ளி மரத்தை திண்டு பழகுங்க, இப்ப இருந்தே சீலும் சலத்தையும் கொஞ்சம் குடிச்சு பழகுங்க. ஏண்டா நரகத்துக்கு போகணும்ன்றே விரும்புறீங்க நீங்க. சுறாக்கள் ஓப்பனாவே சொல்ற, நரகத்துக்கு போறதுக்கு ஆக்கள் தேவைதான் என்று. அப்ப நரகத்துக்கு போறதுக்கு ஆக்கள் நீங்களே முடிவு செய்றீங்க. நான் நரகத்துக்கு போகணும்னு ஆசை வைக்கிற நேரத்தில் நரகத்தில் வைக்கிற சாப்பாடையும் குடிப்பையும் இங்க இருந்து கொஞ்சம் பழகிட்டு போன நல்லது தானே. அன்பார்ந்தவர்களே, ஹிதாயத், அந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த ஹிதாயத்தை பெற்றால் மாத்திரம்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற தத்துவத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கலிமா சொல்வதன் மூலமாக சொர்க்கம் நுழைய முடியாது. கலிமா சொன்னால் சொர்க்கம் நுழையலாம். எப்போது நுழையலாம்? ஹிதாயத்தை பெற்றால் நுழையலாம். கலிமா சொல்லியிருக்கிறோம், ஹிதாயத்தை பெறவில்லை என்றால் அந்த ஹிதாயத்தின் மூலமாக வரக்கூடிய வெளிச்சம் நமக்குள் வரவில்லை என்றால் பாவம் செய்வதற்கு ஆரம்பித்து விடுவோம். அந்த பாவத்தின் காரணமாக நாம் நரகத்துக்கு வீசப்படுவோம். நரகத்தில் இருந்து அல்லாஹ் அந்த பாவத்துக்குரிய அனைத்து விடயத்தையும் அல்லாஹ் அங்கு அதாபாக தந்து விட்டுத்தான் பிறகு சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் நம்மளை அனுப்புவான். அன்பானவர்களே, முதலாவது கலிமாவுடைய ஹிதாயத் வரணும். இரண்டாவது அஹ்லாக், நற்குணத்துக்குரிய அந்த அஹ்லாக் வரணும். நற்குணம் என்பதும் ஒரு ஹிதாயத். இப்ப ஹிதாயத்தை பெறக்கூடியவர்கள் அண்மை காலமாக சில வாட்ஸ்அப் குடும்பங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு சில விளக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய விளக்கங்களை வைக்க போனால் அந்த தன்னுடைய விளக்கம் குஃபருக்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கொஞ்சம் பேர் அர்த்தம் தேடினாங்க. அர்த்தம் தேடி கடைசியில் முடிவெடுத்தாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் படைப்பும் ஒன்றுதான், அல்லாஹ்தான் எல்லாம், அல்லாஹ்தான் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்து தான். அதிகமாக நாங்கள் அகீதாக்களை ஜும்மாக்களில் பேசுவது கிடையாது. ஏனென்றால் அகீதா என்பது மிகவும் நிதானமாக கவனமாக பேச வேண்டிய விடயங்கள். அன்பின் சகோதரர்களே, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தத்தை தேட வேண்டியவர்கள் அல்ல, கலிமாவின்படி வாழ வேண்டியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கலிமா அல்லாஹ்வை தவிர ஒருத்தரும் இல்லை. அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் தான் படைச்சவன், அல்லாஹ் தான் எல்லாம். இந்த உலகத்தில் நடப்பவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படிதான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது. இதுதான் கலிமான் பாந்தவர்களே. ஆழமாக ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தத்தை தேடி ஆழமாக செல்ல வேண்டாம். ஆழமாக செல்ல வேண்டாம். ஆழமாக சென்றால் கடைசியில் அந்த ஆழம் நரகத்தின் ஆழத்துக்குள் கொண்டு சேர்க்கும். கலிமா சொல்லிட்டோம், அல்லாஹ் தான் ரப் என்று ஏற்றுக்கொண்டுட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதை சொல்லியிருக்கிறானோ அதன் பிறகு வாழ்வது. இப்படி சுருக்கமாக ஈமான் கொள்வதுதான் பொதுமக்களுக்குரிய கடமை. ஆழமாக செல்லாதீர்கள். அன்பு சகோதரர்களே,
நாம் வேண்டியவர்கள். நாம் முஸ்லீம்கள் என்று சொல்லும் போது நமக்கு அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளத்தின் பிரகாரம் என்னுடைய தொழுகையா, என்னுடைய வியாபாரமா, என்னுடைய நற்குணமா, ஏனைய குடும்ப வாழ்க்கையா, எல்லாம் முஸ்லீம்கள் என்றால் அதை குர்ஆனும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இதற்காகத்தான் ரமலானை தந்தான். ஒரு மாசம் நோன்பு, இபாதத்துகள், வணக்கங்கள், ஷைத்தானை கட்டி வச்சது, சொர்க்கத்தை திறந்து வச்சது, நரகத்தை மூடி வச்சதெல்லாம் நாம் முஸ்லீம்களாக வாழ்வதற்கு, நல்லவர்களாக மாறுவதற்கு. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுங்கள் என்பதன் அர்த்தம், சுருக்கமான அர்த்தம் என்ன தெரியுமா? தக்வா என்றால் சுருக்கமான அர்த்தம் நல்லவர்களாக மாறணும். சுருக்கமாக அவ்வளவுதான். நல்லவர்கள் என்கிறது எங்கெங்கே எல்லாம் வருமோ அங்கெங்கே எல்லாம் நான் நல்லவர்களாக மாறணும். அல்லாஹ்வுடைய இபாதத்தா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நான் நல்லவராக மாறணும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையா, மனைவியிடத்தில் நான் நல்லவராக மாறணும். அங்கே நல்லவர்களாக மாறுவதுதான் அங்கேக்குரிய தக்வா. நாமக்கள் சிலாக நினைச்சிருக்கணும், அதுவும் தக்வா தான். அதுவே தக்வா அல்ல. பள்ளிக்குள் இருப்பது தக்வா தான், அதுவே தக்வா இல்லை. தக்வா என்பது வாழ்க்கையில் நான் நல்லவராக மாறணும் என்பதன் பேர் தக்வா. அவங்களுக்கு தான் குர்ஆன் சொல்லுது, இன்னமா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நீங்க உலகத்தில் சிறந்தவங்க யாரண்டா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ஈமான்ல, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை, குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலும் நல்லவராக மாறினவர். ஆனா உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆள் இபாதத்தில் நல்லவராக இருக்கிறார், இபாதத்தில் வணக்கத்தில் மாஷா அல்லாஹ் எல்லாம் ஓகே, தஹஜ்ஜத் பிந்திரல்ல, முன்பின் சுன்னத்தும் ஒன்றும் மிஸ் ஆகிறல்ல, ஆனா அவரு குடும்ப வாழ்க்கையில ஃபெயிலியர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேலோட்டமாக ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நீங்க என்ன எப்படி தொழுவதை போன்று கண்டீங்களோ அதே போல தொழுது கொள்ளுங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னென்ன நாம் பார்த்தீங்களோ அதை பாடமாக்கி வச்சு அதன்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும். இப்படி மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, இபாதத்தில் மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் சொன்னாங்க, உங்களை சிறந்தவங்க உங்களோட குடும்பங்கள்ல மனைவிட்ட சிறந்தவங்க, உங்களை சிறந்தவங்க உங்களுடைய மனைவி மாறிட்ட சிறந்தவங்க. வானா கைருன் லி அஹ்லி. அங்க தொழுகையில நான் தான் பெர்ஃபெக்டான ஆள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ஜில சொல்றாங்க, நான் தான் பெர்ஃபெக்டாக சரியாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் நான் தான். அதனால நீங்க அந்த ஹஜ்ஜுடைய கடமை, நான் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அதனால நீங்க ஹஜ்ஜை சரியாக கவனிச்சு கொள்ளுங்க, சட்டத்தை சரியாக வழங்கிக் கொள்ளுங்க என்று சொன்ன அதே ரசூலுல்லாஹ் மறுபக்கம் சொல்றாங்க, நான் நீங்க குடும்பத்தில் இது ரெண்டிலையும் நீங்க சிறந்தவனாக இருந்து போதாது, நீங்க உங்களோட குடும்பங்களையும் சிறந்தவனாக மாறிக்கொள்ளுங்க.
அதோட முடிக்கல, வான கைருள்ளி அகிலி, என்னுடைய மனைவி மாரணத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி மாட்ட நான் சிறந்தவனாக இருக்கிறேன். யோசித்து பாருங்க, ஒரு மனைவிட்ட நம்ம அந்த பேரை வாங்க எழுதில்லை. ஒரு மனைவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 11 மனைவிமாரு, 11 மனைவியில 5 பேர் நல்லதா சொன்னாங்க, 6 பேர் ரோங்கா சொல்லல. 11 பேரும் ரசூலுல்லாஹ்வை சிறப்பாகத்தான் சொன்னாங்க. அவ எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க? இப்ப கொஞ்சம் பேர் முடிவெடுக்கலாம், ரைட், என் மனைவிட்டு நான் நல்லவனாக மாறணும்டா, நோம்பு பெருநாள் மிஸ் ஆயிட்டு, ஹஜ்ஜி பெருநாள் வரப்போகுது 2 மாசத்தினால, நல்ல உடுப்பு வாங்கி கொடுப்போம், நல்ல நகை நட்டுகளை வாங்கி கொடுப்போம், நல்ல ஒரு பிக்னிக் கூட்டிட்டு போவோம் என்று போய் சில ஆட்கள் முடிவெடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் செய்ய வேணாம் என்று சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் இதை செய்து நல்லவர் என்று பேர் எடுக்கல. நான் இப்ப சொன்ன நகை நட்டுக்கள், உடுப்பு, பிக்னிக், அதை வச்சு ரசூலுல்லாஹ் நான் நல்லவர் என்ற பேரை அவங்களோட உம்மஹாத்துல் மூமின்களிடத்தில் எடுக்கல. நபியுடைய வீடு எப்படி இருந்துச்சு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் 1ஆம் பிறை பார்த்தோம், 2ஆம் பிறை பார்த்தோம், 3ஆம் பிறை பார்த்தோம், 2 மாசம் வீட்டில் அடுப்பெரியல. என்னத்தை சாப்பிட்ட? ஈச்சம்பழமும் தண்ணீரும் தான். நம்மளை மனைவிட்ட நாம வெள்ளிக்கிழமை மீனாக்கினா நம்ம வீட்டில் நிலைமை என்ன? வெள்ளிக்கிழமை வந்த இறைச்சி தான், கோழி தான். இங்க உத்தம நபி உயிரிழ மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல 3 பிறை 2 மாசம் வீட்டில் அடுப்பெரியல்ல. இது சாப்பாட்டு நிலைமை. குர்ஆன் அல்லாஹ் நபியுடைய வீடை பத்தி சொல்றான். வீடு வீடென்றே குர்ஆன் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் நபியுடைய வீடை பத்தி சொல்லும் போது ஹுஜராத், நம்ம வீட்டுக்குள்ள இருக்குமே, வீடுண்டா வீடு, வீட்டுக்குள்ள இருக்கிற அறை, நபியுடைய வீடு அறைகள் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அறைகள் தான். அபு சுஃபியான் சௌரி என்று நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, நான் மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் அந்நேரம் ரசூலுல்லாஹ்வோட வீடு காட்டப்பட்டு எல்லாருக்கும். ஆரம்பத்தில் உம்ரா ஹஜ்ஜிக்கு போனவன், ஹஜ்ஜி உம்ராவுக்கு போனவங்க, அதனால தான் சொல்ற ஹஜ்ஜி உம்ராவுக்கு நேரத்தில் போங்கன்னு. ஃபித்னா அங்கேயும் வந்துட்டு, சவுதிலையும் ஃபித்னா. இன்னும் செல்வந்தர்கள், அதை பின்னால பேசியிருக்கேன், இன்னும் செல்வந்தர்கள் 5-10 வருஷத்துக்கு பின்னால் லேட் ஆகி போனா காபத்துல மட்டும்தான் வழங்கும். ஒரு அடையாளமும் இருக்கல. அந்த காலத்தில் சம்சம் தண்ணீர் காட்டப்பட்டுச்சு. நபியுடைய வீடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாபே ஜிப்ரீல் என்று அந்த நபியுடைய ரவுதாவுக்கு முன்னால் இருக்கும் வழி திறக்கப்பட்டு எந்த வழியால நபிக்கு வகி வந்துச்சோ அந்த இடம் காட்டப்பட்டுச்சு. நபியுடைய வீடு காட்டப்பட்டுச்சு. இவெல்லாம் தடுத்துட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லுது நபியுடைய வீட்டை பற்றி ஹுஜராத் என்று தான் சொல்லுது, அறைகள். அபு சுஃபியான் சௌரி என்று நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, நான் 11 வயசுல ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சென்றிருந்தேன். வீட்டுக்கு சென்று நபியுடைய வீடை பார்த்தேன், கையை உயர்த்தினேன்டா ரசூலுல்லாஹ்வுடைய கூரை இருக்கே, கூரை என்ற கையில படும். 11 வயசு இந்த அளவுக்கு இருக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் நபி தஹஜ்ஜத் தொழுகை வீட்டை தொழுவாங்க.
ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தூங்கி கொண்டிருப்பாங்க. காலை உடம்ப கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுடைய அகலம், இங்கே சாப்பாடும் இல்ல, வீடும் ஹைஃபை வீடு அல்ல, இங்க வீட்டுடைய அகலமும் இல்ல. நபியுடைய மனைவிமாறு விலை கூடிய ஆடை போட்டு வந்திருக்கலாம். நாம பார்த்த வரைக்கும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒட்டு போட்ட ஆடை தான் உடுத்திருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நபியுடைய ஈர கொழுந்து. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்விடத்தில் அடிமைகள் வருகிறது. அடிமையை வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என் அன்பு தகப்பனே, என்ன கையுடைய இந்த இது மறைஞ்சிட்டு கிணத்துல தண்ணி அள்ளி அள்ளி நீங்க கொஞ்சம் உங்களை வந்திருக்கிற அடிமையில கொஞ்சம் பேரை எங்களுக்கு 2 பேரை தாங்க சொல்லாங்க. ஃபாத்திமா பிள்ளைக்கு வழிகாட்டுறாங்க, பிள்ளைக்கு வழிகாட்டுறாங்க. நீ உன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து உன்னுடைய இபாதத்தின் மூலமாக உன்னுடைய உதவியை எடுத்துக்கொள் என்று சொல்லி திக்ர் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க இந்த திக்ரையும் 3ஐயும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற 3 திக்ரையும் நீங்க தூங்குற நேரத்தில் சொல்லிட்டு தூங்குங்க. எப்படி வழிகாட்டல்! இந்த குடும்பத்துக்குள் இருந்துதான், இந்த குடும்பங்களுக்குள் இருந்துதான், இந்த மனைவிமாருடன் இவ்வாறு வாழ்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 11 மனைவிமாரிடத்திலையும் நான் சிறந்த கணவன் என்ற பட்டத்தை எடுத்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, உடுப்பு வாங்கி கொடுக்கிறது அல்ல விடயம், பிக்னிக் கூட்டிட்டு போறது அல்ல விடயம். என்னுடைய மனைவி என்னை பார்த்து நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் வீட்டுக்குள் இஸ்லாம் மலர வேண்டும், வீட்டுக்குள் அல்லாவின் குர்ஆன் ஹதீஸும் வீட்டுக்குள் மலர வேண்டும். மலர்ந்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்குள் இருந்து என்னுடைய கணவன் சிறந்த கணவன் என்ற பட்டியலை எடுக்கலாம். இபாதத்தில் மாத்திரம் நாம் நல்லவராக இருந்து போதாது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக கழிய வேண்டும். குடும்ப வாழ்க்கையோட மாத்திரம் அல்ல, என வியாபாரமா, என வியாபாரத்திலே நல்லவர் என்ற பட்டியல் எடுக்கணும். வியாபாரத்திலையும் நல்லவர் என்ற பட்டியல் எடுக்கணும். வியாபாரம் என்பது ஒரு இபாதத். நாம் வியாபாரத்தை தேவைக்கு ஆக்கி கொண்டு தீனுக்கு அந்த வியாபாரத்தினால் எந்த தீங்கும் இல்லை என்றால் நாம் மார்க்கெட்டுக்குள் வைத்து நாம் சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுக்கலாம். நம்ம தானே விளங்கி வச்சிருக்கிறோம், பணம் சேரண்டா ஹராம் சேரணும் என்று, பணம் மாறண்டா கொஞ்சம் ஹராமும் சேரணும் என்று ஒன்றை விளங்கி வச்சிருக்கிறோம். இல்ல, வியாபாரம் மார்க்க நம்முடைய பஜாரில் இருந்து சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுக்கலாம். சஹாபாக்கள் வெறும் 10 நன்மாராயிரம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் வரலாற்றை எடுத்து பாருங்க. 10 சஹாபாக்களும் பள்ளி வாசல்களில் இருந்து இபாதத்தை செஞ்சத்தினாலே அல்லாஹ் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, ஜுபைர் இப்னு அவாம் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா என்று ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் 4 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த 4 பேருடைய வரலாற்றையும் எடுத்து பிரட்டுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பஸார்ல இருந்திருக்கிறாங்க. உஸ்மான் அவருக்கு பேரே கனி, பண. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய வரலாறு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மக்காவுல அனைத்து சொத்தையும் வீசிட்டு வராங்க. வீசிட்டு வந்து மதீனாவுக்கு சேர்றாங்க. ரசூலுல்லாஹ் பரிதாபத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க இவருக்கு சாத் இப்னு ரபியன்னு நினைக்கிறேன், நீங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு உதவி செய்யுங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய பஜாரை மட்டும் காட்டுங்க, மதீனாவுடைய பஜாரை மட்டும் காட்டுங்க, இவர் ஒத்தரும் தேவையில்ல. அங்க பசாருக்கு தான் சென்றாங்க. பசார்ல சென்று
உழைச்சாங்க, சம்பாதிச்சாங்க, வீட்டுல மூடையாக தங்க காசு இருந்துச்சு. மறுபக்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் ஃபில் அவுஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் சொர்க்கவாதி என்ற பட்டத்தை கொடுக்கிறாங்க. எங்க இருந்துட்டு சம்பாதிக்கிறாங்க? பஜார்ல இருந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. அத்தாஜிரு சதூக்குல் அமீன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இபாதத்தை செஞ்சு எப்படி நபிமார்களுடன் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களோ. ஒரு சின்ன சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செய்றாங்க. ஹிதமத் செய்றாங்க. ஹிதமத் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இறக்கத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மகன், நம்மளும் கேட்கிறதான, என்ன மகன் உங்களுக்கு வாங்கி தர, என்ன வேணும்னு கேட்காங்க. அவரை தூக்கி போட்டார பெரிய குண்டை. யார சொல்லலாம், சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும், சொர்க்கத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சுஜூத நீங்க நீட்டு கேளுங்க, அதிகப்படுத்தி கொள்ளுங்க. எப்படி சுஜூத அதிகப்படுத்தி கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, இங்கே மறுபக்கம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மஅன் நபியீன் வஸித்தீகீன் வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இங்க அவுலியாக்கள கண்ணியப்படுத்துற, சாலிஹீங்களை கண்ணியப்படுத்தத்தான் வேணும். அங்கெல்லாம் மறுபக்கம் வட்டி கொடுக்குற. அவரு சொல்ல வந்து, நான் அவுலியாக்களோட கடும் அன்பு பாசம், இது போலி பாசம். இந்த போலி பாசம் நாளைக்கு அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடன் உன்னை இருப்பாட்ட வைக்காது. அவுலியாக்களோட அன்பு வைக்கணும்டா, பாசம் வைக்கணும்டா, அவங்களோட இருக்கணும்டா, வியாபாரம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அத்தாஜிரு சதூக்குல் அமீன், நம்பிக்கையான உண்மை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து நடந்து தவிர்த்தலை தவிர்ந்து வாழ்ந்த உண்மையான வியாபாரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நபிமார்களுடன் கியாமத்தில் இருப்பீங்க. மஅன் நபியீன் வஸித்தீகீன் வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். வியாபாரத்தை சுத்தப்படுத்தினா அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடன் இருக்கலாம். வியாபாரத்தை சுத்தப்படுத்தினா நபிமார்களுடன் இருக்கலாம். கஸ்டமர் இவர் எனக்கு மோசடி செய்யறல்ல, உண்மையை சொல்லி தாராரு என்று இஞ்ச மனைவி நல்லவர் என்ற பட்டியல். இங்க இபாதத்தும் சரியாக நடக்குது, அங்கள கஸ்டமரும் சொல்றாங்க, இந்த வியாபாரி நல்லவர், வேற பொய் சொல்லல, சொல்லத்தை இருக்கிறத மாய்தான் சொல்லுவாரு. இலாபத்துக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி பொய் சொல்ல மாட்டார். இவர் நல்ல வியாபாரி என்று ஒரு கஸ்டமர் சொல்றாங்களா, அந்த வியாபாரி பாஸ் நினைச்சு கொள்ளுங்க, நீங்க நாளைக்கு நபிமார்களுடன் இருக்க போறீங்க, சித்தீகங்களுடன் இருக்க போறீங்க. நீங்க எந்தெந்த அவுலியாக்களை அன்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த அவுலியாக்களுடன் இருக்க முடியும். இது சும்மா பச்சை தொப்பியையும் போட்டுக்கிட்டு கொடியையும் கட்டிக்கிட்டு எனக்கு அன்பு அன்பு அன்புன்னு இருந்து அங்கல மறுபக்கம் பார்த்தா அவர் போதைக்கு அடிமை, இஞ்சால மறுபக்கம் பார்த்தா பொய்யே அவர் வாழ்க்கையில்தான் இருக்கு, இஞ்சால மறுபக்கம் பார்த்தா வட்டி வியாபாரம். இவர் எப்படி சகோதரர்களே, நான் சொல்ற விதம் ஒரு விதத்தில் இருக்கலாம், ஆனா விதம் உண்மையான விதத்தை சொல்லுகிறேன். ஆகையால என்ன வியாபாரமும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் சுத்தமாகணும்டா முதலாவது இந்த வாழ்க்கையில தொழுகை இருக்கணும். என்ற தலையில தொப்பிய போடணும். தொப்பி விதிகத்தா விதிகத்தில்லையாங்கிறத ஒரு புறம் வைங்க. நீங்க தொழுகையாளி ஆகி மனுஷன்தான், நானும் நீங்களும் மனுஷன்தான், பாவம் செய்யறவங்க தான், தௌபாவும் செய்யணும் தான். நீங்க தொப்பியை போட்டுட்டு ஒரு இடத்த போங்க, ஒரு பாவம் செய்யக்கூட
என் தலையிலே இருக்கிற தொப்பி என்ன தடுக்கும்? நீங்க எங்கேயாவது கண்டிருக்கீங்களா தொப்பியை போட்டுட்டு ஒரு ஆள் போதையை பாவிக்கிறது, தொப்பியை போட்டுட்டு பாவம் செய்யறது? கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்மளோட பசார்லையும் கொஞ்சம் பேர் தொப்பியை போட்டு குத்திதான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. நம்மளை கண்ணால் காண்றோம். சுபக தொழிட்டு சுபக அல்லாட ரவுமத்தை எடுத்துட்டு அப்படியே போய் இந்த ரோட்டில் அப்படியே போய் அப்படியே டிரெக்டாக போய் ஏறுற டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறேன். டிக்கெட் வாங்குறதுக்கு தாடியும் இருக்கி தொப்பியும் இருக்கி. அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்ற வாழ்க்கையில் இருக்கணும். ரமதான்ல மவுத்து வரைக்கும் தொழுகை இருக்கணும். என்ற தொழுகை என்ற வாழ்க்கையில் இருக்கா, என்ற வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை என்ற தொழுகை தடுக்கும். தொழுகையோட முக்கியத்துவத்தை கொஞ்சமா சொல்லி முடிக்கிறேன். நீங்க புது புது ஹதீஸ் சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அகழி யுத்தம். அகழி யுத்தத்தில் முன்னுக்கு குஃபார்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னால் இருந்து சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அகழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அகழி தோண்டினத்தினால ஒரு தொழுகை ரசூலுல்லாவுக்கு கதாவாயிட்டு. வேணுமென்று கதாவாகல, ஒரு தொழுகை கதாவாயிட்டு. அதுக்கு முதல் ஒரு யுத்தம் நடக்குது, உஹது யுத்தம். அதுக்கு முதல் நடக்குது பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறாங்க. இங்கால உஹது யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாகிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க. ஷஹீதாயி ஹிந்தாவும் வக்ஷியும் அந்த உடம்பை பிச்சு ஈரலை கடிச்சு துப்புறாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓரமாக போய் நின்று 3 கவலை எழுதிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு நடந்தும் ரசூலுல்லாஹ் இதை செஞ்சவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல, அழிஞ்சு போகட்டும் என்று பதுவா செய்யல. இப்ப ஹந்தக் யுத்தம் நடக்குது, அகழி தோன்ற யுத்தம். அங்க ஒரு தொழுகை கதாவாகுது. எவ்வளவு சம்பவங்கள் முன்னால நடந்திருக்கு, எந்த ஒன்றுக்கும் ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல. ஒரே ஒரு தொழுகை மிஸ் ஆகுது, ரசூலுல்லாஹ் பதுவா செய்யறாங்க. இவங்களால எங்களோட தொழுகை மிஸ் ஆயிட்டு. மல அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எங்களை தொழுகை கதாவானத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள வீடுகளையும் வீட்டுக்குள் அவர்கள் வாழ்ந்தாலும் வாழ்வது மாத்திரமல்ல, வாழ்ந்து விட்டு மரணித்தாலும் அது கபருக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் கபருக்குள்ளும் அவர்களுக்கு நெருப்பை நீ மூட்டி விடுவாயாக, நெருப்பால் நீ நிரப்பி விடுவாயாக. எப்படி துவான் பாந்தவர்களே, ஒரே ஒரு தொழுகை கதாவாச்சு. இமாம் தஹீப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் கபாயிர் என்ற கிரந்தத்தில் மூசா நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணி ஓடி வாரா. மூசா, நாங்க பாவம் செஞ்சிட்டேன், விபச்சாரம் என்ன செஞ்சேன், அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையை நான் கொண்டுட்டேன், என் மானத்தை பாதுகாக்கிறதுக்கு கொண்டுட்டேன். மூசா நபி சொல்றாங்க, விட்டு தூரமாகிக்கோ, இன்னைக்கு பக்கத்தில் நீ நிக்காது. உடனே மூசா நபிக்கு சொல்லப்படுகிறது, நீங்க இதை ஒரு பெரிய பாவம் என்று நினைக்கிறீங்க, பின்னால் ஒரு சமுதாயம் ஒரு தொழுகையை விடுறது இதை விட பெரிய பாவம் என்று சொல்லப்படுது. அன்பார்ந்தவர்களே, அல் கபாயிர் என்ற கிரந்தத்தில் எடுத்து பாருங்க.
தொழுகையில முக்கியத்துவம். என் வாழ்க்கையில தொழுகை இருக்கணும். தொழுகை என்ற வாழ்க்கையில மானக்கேடான விஷயத்தை தடுக்கும். அதனால் எப்படி ரமதான்ல தொழுதோமோ ரமதான் அல்லாத காலத்திலேயும் தொழணும். ஜும்மாவுக்கு ஆரம்பத்தில் ஆக்கள் வாரல்ல. முன்ன ஜும்மாண்டா பயம். ஜும்மாவுக்கு இமாம் ஏறத்துக்கு முன்னாலேயே ஆக்கள் நிரம்பிடும். சட்டம் என்ன தெரியுமா? லேட்டாகி வரணும் இமாம் தான். மார்க்க சட்டம் எல்லாரும் மந்தத்துக்கு பிறகுதான் இமாம் வரணும். நம்ம ஜும்மாவே மதிக்கிறல்ல. நான் அதிகமாக சொல்றேன், சில வாலிபர்கள் ஜும்மா நேரத்தில் சலூன் கடைக்குள்ள போய் நிற்கீங்க. நாங்கள் சலூன் கடைக்காரர்கிட்ட போய் கேட்குற, நீங்க இப்படி கடிதம் ஒன்று தந்திருக்கீங்க ஜமியத்துலமாக்கு, இப்படி கடையை 11:30 மூடுறண்டு ஏன் மூடாம இருக்கீங்க? அசல நாங்க மூட தயாரு தான், உங்களோட முஸ்லீமாக்கள் விடுறாங்கல்ல. இது போய் நான் வாங்க, நான் கூட்டிக் கொண்டு டிரெக்டாவே அவரை சொல்லிக்கிட்டாரேன். சிலாக்கள் வாரையாம் 1 மணிக்கு வாரையாம், 12:50 வாரையாம். வந்து அவன் சொல்ற சலூன் கடைக்காரன் சொல்றியாம், பாபா ஜும்மா நேரமே, அவரை சொன்னது தான் சொல்றேன், ஜும்மா நேரமே நீங்க ஜும்மாவுக்கு போறல. இல்ல எங்க டவுன்ல 2 மணிக்கு தான் ஜும்மா முடிகிற, நாங்க முடிய குயிக்கனை வெட்டிட்டு அங்க போய் தொழுது கொள்ளுவோம். எங்க பாப்பா 2 மணிக்கு ஜும்மா முடிகிற? ஒரு 5 நிமிஷம் ஜும்மாவை நீட்டினாலே இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் நம்ம தான். நம்ம மதிக்கம் இல்லை. ஜும்மா எத்தனை கடை வழியை இந்த கடையை மூடுறோம். முஸ்லீம் என்று தாங்கி இருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் கடையை மூடுறோம். இதெல்லாம் மார்க்கம். இதெல்லாம் நம்ம ஊருக்கு அதாபு இறங்கக்கூடிய வழிகள். ஒரு ஜும்மா நேரத்தில் அந்த கடையை மூடேடாண்டா நம்மளா போய் பலஸ்தீனுக்கு கஷ்டப்பட போறோம். பலஸ்தீனுக்கு கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் லேடிஸ் பேஸ்புக்ல வச்சான், பலஸ்தீனுக்கு இப்படி இப்படி எல்லாம் போடுற, மறுபக்கம் அடுத்த நிமிஷம் பார்த்தா நோம்பும் இல்ல உடுப்படுக்க போன வரலாறு. நோம்பு இல்லாம கச்சாங்கோட்டை எடுத்துட்டு உடுப்படுத்தாங்க கொஞ்சம் பேரு. இஞ்சால ஜும்மா என்று மதிப்பே இல்லை நமக்கு. நம்ம இவ்வளவு பேரும் சேர்ந்துட்டானா பலஸ்தீனை வெற்றி கொள்றதுக்கு போறார்கள். ஜும்மாவே நம்மகிட்ட இல்லை. அதனால நம்ம ஒரு ஆளும் யோசிக்கணும், இது சும்மா ஜோக் அல்ல. இது ஜும்மா என்கிற ஒரு நாள் தான் ஜும்மாவுடைய நாள் அன்பார்ந்தவர்களே. கியாமத் உண்டு படுத்தக்கூடிய நாள் அன்பார்ந்தவர்களே. அதனால அதையும் பயந்து கொள்ளுங்க. நான் முக்கியமாக கொள்றேன், இந்த பெருநாளுடைய தினத்தில் சில பள்ளி வாசல்கிட்ட சில கம்ப்ளைண்ட்கள் வந்துச்சு, அதை திருத்திக் கொள்ளுங்க. ஏன் பள்ளி வாசலுக்கு நோம்புடைய காலத்தில் பெருநாளுடைய தினத்தில் அந்த ஹதியாக்கள் போடப்படுறா, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அது பள்ளி வாசலுக்குள்ள இமாம் மோதின்மாருக்கு தான் அதை பிரிச்சு கொடுக்குற. அதுல கொஞ்சம் பேர் பள்ளிக்கு காசு இல்ல, பள்ளி கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் சுரண்ட. அத நான் சொல்றேன், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, பள்ளி வாசலை நிர்ணயிக்கிறவங்க ஜகாத்து கொடுக்கிறவங்க தான் வரணும். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை நிர்ணயிக்க கூடியவங்க 4 ஷரத் இருக்கணும். ஒன்று ஈமான் கொண்டிருக்கணும், தொழுகை நிலைநாட்டுவங்களாக இருக்கணும், இன்ஷால ஜகாத்து கொடுக்க கூடியவங்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயரணும். இப்ப பள்ளி வாசல் ரெஸ்டி போர்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, தேடி பாருங்க. அப்படியான ரெஸ்டி போர்ட் தேவையில்ல. பள்ளிக்கு அவரே சந்தா கொடுக்கிறல்ல பள்ளிக்கு. ஆனா இந்த பள்ளி வாசல் மாஷா அல்லாஹ் கடைசி நேரத்திலையும் இந்த பெருநாளுடைய தினத்திலையும் காசி போதான நேரத்தில் பள்ளிவாசல் ரெஸ்டி போட்டான் சல்லிய போட்டாங்க. நம்ம இப்படி இப்படி போட்டு இமாம்களுக்கு கொடுப்போம் என்று சில பள்ளிவாசல் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. சில பள்ளிவாசல் கலெக்ஷன் போறாங்க. கலெக்ஷன் போய் அந்த காசையும் இமாம் மோதினுக்கு கொடு. பள்ளிவாசலுக்கு காசு இல்லண்டா, நீங்க என்னத்துக்கு பள்ளிவாசல் ரெஸ்டி போர்ட்ல இருக்கீங்க? ஜகாத்து கொடுக்காதாக்கள் பள்ளிவாசல், ஜகாத்து கொடுக்க தகுதி இல்லாதவங்க பள்ளி ரெஸ்டி போர்ட்ல இருக்க 7 ஆண்டு குர்ஆன் சொல்லுது அன்பார்ந்தவர்களே. அவரே சந்தா போடுறல்ல,
அவரே 100 ரூபா தான் சந்தா போடுறாரு, இவர் பள்ளி ரெஸ்டியாம். 13 பேர் 15 பேர் ரெஸ்டி போட்ல இருக்கீங்களா? நீங்க ஒரு நாள் 5000 ரூபாய் போடுங்க, போட்டா ஒரு 2 இமாம்ட காசை நீங்க கொடுத்துடலாம். இது நீங்களே சந்தா போடுறல. நீங்க பள்ளிவாசல் ரெஸ்டி, அவர் மதரசா ரெஸ்டி, அவர் மதரசா பொருளாளர், அவர் பள்ளிவாசல் செயலாளர். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இதெல்லாம் ஏன் பேசுறோம்டா குறைய சொல்ற நோக்கம் அல்ல, திருந்துங்கிறதுக்கு சொல்றோம். பள்ளிவாசல் இமாம கண்ணியப்படுத்துங்க. மாஷா அல்லாஹ், சில நாங்க உலமாக்கள் செஞ்ச சில பயான்கள்ல இந்த நோன்பு காலத்தில் சில தனவந்தர்கள் இமாம்களை மோதினையும் கண்ணியப்படுத்திருக்கீங்க. தனியா போய் சந்திச்சு அவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் அவங்களை பரக்கத் செய்யணும், உங்களை சொத்து செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அன்பு சகோதரர்களே, இமாமும் மோதின்மாரும் பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களும் இன்னொரு பிரச்சனை, பள்ளியில இருக்கிற இமாமும் மோதினும் இஸ்டெக் பண்ணா விளங்கும் என்ன நடக்கும் என்று. இங்க பள்ளிவாசல் ரெஸ்டி போர்டுக்கு பாத்தியாவிலே 10 போல இருக்கு. அதனால வார பணமா அதை அவங்களுக்கே கொடுத்து கொள்ளுங்க. ஹஜ்ஜி பெருநாள் இருந்து திருந்தி கொள்ளுங்க. அதுல நம்ம பள்ளிவாசலுக்கு சுரண்ட தேவையில்லை. அது சுரண்ட அவங்களோட ஹக்கில வாரத்தை நீங்க எடுக்கிற. ஒரு பள்ளிவாசல்ல பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுக்கல, பள்ளிவாசல் இமாமுக்கு அந்த காசை சுரண்டி ஒரு ஆளுக்கு கொடுத்து. இன்னும் வெளியூர்ல இருக்கிற பள்ளிவாசல் ஒன்றுல இமாமுக்கு குறைய காசை கொடுத்து, வேலை செஞ்சவனுக்கு கூட காசு கொடுத்து, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால உலமாக்களையும் மோதின்மார்களையும் கண்ணியப்படுத்தி கொள்ளுங்கோ. அவங்க இல்லாத நேரத்தில் பெருமதி வழங்கும். அவங்க கண்ணியமானவங்க. நீங்க கொண்டு கொடுக்கிற பணம் அவங்க துவா செய்யறாங்களா, அந்த துவா உங்களோட சொத்து செல்வத்தை பரக்கத்தை உண்டுபடுத்தும் என்று சொல்லி பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரிதான், அவங்க இமாம் மோதின்மாருடைய சம்பளங்களை சரியாக கொடுத்து கொள்ளுங்க. நம்மளுக்கே தெரியும், சில பள்ளிவாசல்ல இன்று வரைக்கும் 25,000 சம்பளம் கொடுக்குறீங்க. 25,000 சம்பளம். சில ஆட்களுக்கு ஒரு பிஸ்ஸா ஹட்டுக்கு போய் கேஎஃப்சிக்கு போய் ஒரு நேரம் திங்குற காசி இந்த பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் என்னன்னு போய் பார்த்தா அவருக்கு கொடுக்கணுமா? சில ரெஸ்டி போட்டு வார அவங்களுக்கு கொடுக்கணுமா? பள்ளிவாசல் 5 நேரம் தொழுகிறது அவங்களுக்கும் கடமை தானே. அப்படி கொஞ்ச ரெஸ்டி போட்டுக்கு நான் சொல்ல ஒன்று என்ன தெரியுமா, நீங்க உங்களோட பிள்ளைய மௌலவியாக உங்களோட பிள்ளைய ஹாபிஸாக மாத்துங்க, விஷயம் முடிஞ்சே. சில ரெஸ்டி போட்டு வந்து சொல்ல இமாமுக்கு என்னத்துக்கு கூடிய காசு கொடுக்கணும், அவர் 5 நேரம் அவரும் தொலைத்தானே வேணும், ஓகே நல்ல விஷயம்தான். இப்படி சொல்ல நீங்க உங்களோட பிள்ளைய மௌலவியாக்கி இந்த தொழுகையை வச்சு அந்த காசை கொடுங்க, அப்பதானே உங்களுக்கும் விளங்கும். அதனால் அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, இதை பார்த்து அவங்க அவங்களுடைய ஹக்கு அவங்க அவங்களுக்கு கொடுத்து தொழுகையை நிலைநாட்டி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فيا أيها الناس اتقوا الله فإن التقوى ملاك الحسنة وليكم السنة فإن السنة تهدي للإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدع فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم الصدق وإن الصدق ينجي وإياكم الكذب وإن الكذب يهلك وعليكم الإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم في ذكر حكيم فاستغفروه فإنه الغفور الرحيم. الحمد لله
علي الأكبر لا راد لما قضى ولا دافع لما صدر أحمد حمدا كثيرا وأشكره شكرا جزيلا ونستعين ونستغفر لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد فيا ايها الناس اتقوا الله اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتون الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ في الجماعه شذ في سكر وعليكم اتباع السنه واجتناب البدع فإن السنة تهدي إلى الجنة والبدعة تهدي بصاحبها إلى النار ذات الوقود والشرر. إن أحسن الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على محمد وعلى آله وأزواجه وأتباعه صلاة دائمة بدوام الشمس والقمر. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر الصديق وأشد في الأمر عمر بن الخطاب وأصدق حيان عثمان بن عفان فاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدة شباب أهل الجنة ونستة الباقين من عشرة المبشرين ونتابعين وتابع التابعين وأنا معهم منك وكرمك يا أرحم الراحمين.